ஏன்னா கடவுளை தேடுற யாரும் கடவுளை பார்க்கவே முடியாது. அப்ப யாரு பார்க்கலாம் அப்படின்னா, கடவுள் யாரை தேடுறாரோ அவர் பார்க்கலாம். கடவுள் ஒரு சிலரை தேடிட்டு இருப்பாரு. நாம கடவுளை தேடுறோமா? அதே மாதிரி அவரும் தேடிக்கிட்டு இருப்பாரு. நீங்க எதுக்கு கடவுளை தேடுறீங்க? அவர் மட்டும் கிடைச்சாருன்னா, பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம்ல, டப்புன்னு எடுத்து நீட்டிடுவோம். இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி விடுங்க அப்படின்னு. அதுக்காகவே அவர் வர்றதில்ல. அவர் அங்க பார்த்தாலே இவன் லிஸ்ட் இப்படி உருவிடுவான் டக்குன்னு. அவர் அப்படி பார்த்து அந்த சந்தர்ப்பம் போது அப்படி போயிடுவார். அவர் யாரை தேடுறாரு அப்படின்னா, யாருகிட்ட இந்த லிஸ்ட் இல்லையோ அவர் வந்து என்ன என்ன கேட்க வர்றாருன்னா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்க்கலாம்னு வந்தேன் அப்படிங்கிறக்குள்ளே உருவிடுவான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா, முதல்ல இதை ஃபுல்லப் பண்ணி விடுங்க, இவ்வளவு கோரிக்கை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு, இதை தீர்த்து விடுங்க.